அதிரடியாக எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசினாலே அதிரடியாகிடுது. ஜான் விஜய் கண்டென்ட்டே இல்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு 30 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. நான் எது பேசினாலும் அதை கண்டென்ட் ஆகிற என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உசைனி மாஸ்டர், அவருடைய ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் ரொம்ப பாசமாக ஹூ அப்படின்னு சொல்லுவோம். அவரோட நான் எப்போவுமே சண்டை தான் போடுவேன். ஏன்னா அவர் கராத்தே தான் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதனால் சண்டை தான் போடணும். சரி, அவர் கடைசி ஒரு படம் நடித்தார், அவர் கூட நான் நடித்தேனே அப்படின்னா அங்கேயும் சண்டை தான் போட வச்சாங்க. ரொம்ப பாசமான ஆள். He loves me and also my son is a great student of him in Australia. I really miss him. He is a very nice man. அது மட்டும் இல்லைங்க, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொன்னாங்க. நான் எப்படியா தப்பிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இங்கே இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. இப்போ கடைசியாக ஒருத்தர் பேசினா இருப்பாங்க, அவர் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியும். கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் மெனோ. பேரை கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும். அவர் உட்காந்துருக்காங்க. சாம் சார் ரொம்ப சாமிங்காக உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு. அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜான் விஜய்க்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சார் நான் வந்தேன்னா படத்தில் நடிக்கிறேன், இப்படி நடித்தா தான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நீங்கள் ஓவராக நினைக்காதீங்க. இவர் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எது பேசினாலும் கீழே ₹1 காயினை போட்டு குழந்தைங்க குனிகிற மாதிரிலாம் பேசாதீங்க, நிமிர்ந்து நின்று பார்த்து ஜான் அங்கிள் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு கை தட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சார் என்ன சார் பண்ணோம் அப்படின்னார். உங்களுக்கு காது கேட்காது, பேச மாட்டீங்க, நீங்கள் ஊமை, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை வேறு வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இதுக்காகவாது நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு டைலாக் கொடுத்தா 4 டைலாக் பேசுவேன். 4 டைலாக்ல வந்து 4 காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இதை தவிர என் தம்பி வைபவர் இருக்கார். நான் வந்து நாசர் சாரோடைய அசிஸ்டண்ட்டு. நாசர் இஸ் நோன் ஃபார் இஸ் நோஸ், மூக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தம்பி, மூக்காலே அழகாக இருக்கிற ஒரு தம்பி வந்து என் வைபவ் தம்பி. அவர் வந்து பார்த்திங்களா, மூக்குன்னொன்னே நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க வரேன். ஒன்லி 1% who knows that how useful that nose is. அதுலேயே அவர் நடிப்பார். அந்த மாதிரி ஒரு திறமையான நடிப்பை நடிச்சிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே தெரியும் how his performance is extraordinarily shown out through his nose. என்ன மிஸ்டர் வைபவ் தனியாக சரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி இருக்கிறாரு மணி. மணி இல்லை, நம்ம செல்லமா கூப்பிடுவோமே, புஜி தம்பி வந்து ஆக்சுவலாக நாங்கள்லாம் பயங்கரமான நடிகர்கள்லாம் நினச்சி நாங்கள் வந்து பயங்கரமாக நடிச்சுன்னே இருப்போம். கூட்டத்தில் நிறைய கூட்டமாக நடிப்போம், ஏதோ எல்லாம் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். பார்த்தா தனியாக வந்து இப்போ மானிட்டரில் பார்த்தா புஜி மட்டும் நடிச்சிருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்கும் புஜி கை தட்டுவீங்க. புஜி வந்து ஒரு புது ஹீரோவாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவருக்காக ஒரு வாட்டி கை தட்டுங்க ப்ளீஸ். நாங்கள்லாம் வந்து யோசித்து நடிப்போம். அந்த தம்பி வந்து யோசிச்சுட்டே நடிப்பார். சீரியஸாக ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலும் அதை நடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் ரியலி அ கேங்ஸ்டர் ஃபில்ம். இதில் நடுவில் பாவம் அந்த அட்டுலியா பாப்பா வேறு இந்த கேங்ஸ்டருக்கு நடுவில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதுவும் நடிச்சிருது. ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினு, ஒரு பாட்டு, சும்மா டான்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஃபில்ம் அண்ட் ஷி இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எங்களுக்கெல்லாம் பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா எது சொன்னாலும் இந்த டீம் அந்த மாதிரி டீம், வைபவ், சுனில், ஜான் விஜய், அதுக்கப்புறம் புஜி, அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி பாப்பாவா அந்த பிள்ளை வேறு பயங்கரமாக நடிச்சிருச்சு. இதுங்க இல்லை, சாரி
ஓ சாரி, நம்ம ப்ரீவியஸ் படத்தில் வந்து அவங்க பேர் அஞ்சலிங்க. சூர்யா பாப்பா வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. நீ எல்லாம் திடீர்னு கூப்பிட்டு என்னை வந்து மேடையில் நிற்க வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிட்டான். அதனால் பேர் மாற்றி சொன்னதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. சூர்யா இஸ் ஆல்சோ டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். இது எல்லாரையும் மேய்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். இவங்க எல்லாருமே ஸ்கூலில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும். இந்த விக்ரம் ரொம்ப பாவங்க. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு போய் அவன்ட்டு போயிடுவார். டென்ஷன். அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் முடியே வெட்ட வேணாம். அவருக்கு வந்து பார்பர் ஷாப் செலவே கிடையாது. ஏன்னா அவர் ஃப்ரெண்டு வந்து விக்ரம். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேங்கோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஐ எம் ஷுர் யூ வில் ஆல் லவ் இட். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு ராக் யூ ஆல் அண்ட் ஐ எம் கோயிங் டு என்ஜாய் வாட்சிங் திஸ் ஃபில்ம் ஆல் வித் யூ. அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் அண்ணா கண்ணெலாம் கலக்காதீங்க. என்னண்ணா அவ்வளோ போறீங்கவா பேசுகிறேன்? கண்டென்ட் வேணுமா? நிறைய கொடுப்பேண்ணா. ஐயோ, கேள்வி கேட்டிங்கன்னா கொடுப்பேன். கேள்வி கேட்பேனாப்பா. கண்ணாடிலாம் கட்டிடுறேண்ணே. கண்டென்ட் வேணும்னு வரும்போதே சொல்லிட்டு வந்தாங்க. ஜான் விஜய் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர சீக்கிரம் வாயா, கண்டென்ட் இல்லை, போரிங்காக இருக்குதுன்னு. என்ன வாங்க வைபவ், மைக் கொடுப்பாங்களா? தேங்க்யூ.